அண்ணா எனக்கு தாடி எடுக்கணும். பார்க்குறல்ல, இது முடியட்டும். பொண்ணு பார்க்க போகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன். இது என்னோட சொந்த கடை, சொந்த தாடி. நானா ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு பண்ணிக்காம வேற யாருக்கும் பண்ண மாட்டேன். அண்ணே அண்ணே, நம்ம குமரப்பா வீட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அப்படியா? சரி, நீ இப்போ இவனுக்கு சேவ் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? என்னது? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? உங்களோட பேர் என்ன? ஓ, அது வந்து ஐ எம் ஏ தங்கு. இட் இஸ் வாசு. திஸ் இஸ் தாம். இவர் மூத்த ஆசாரி இல்ல, இவர் சாதாரண 3வது ஆசாரி. ஐ எம் வாசு, 46 years old. ஐ எம் மென்டல் மிரர் ஒர்க்கர். உங்களோட பேர் என்ன? தெரியாதா? இட் இஸ் ஏ குமாரப்பா. ஷீ இஸ் எ பிக் மேன் ஆஃப் இந்தியா. பை த பை, யுவர் நேம் ப்ளீஸ்? கொஞ்சம் பேசாம இருந்தங்க, பேசும்போது குறுக்க வந்து. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கோங்காட்டு குடும்பத்தோட சரித்திரத்தை பத்தி சொல்லுவீங்களா? சொல்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான். கோங்காட்டு கோயிலை கட்டும்போது ஏறத்தாழ 200 வருஷத்துக்கு முன்னால் அப்போ இருந்த மகாராஜா கோயில் வேலைக்காக கேரளாவிலிருந்து கலைஞர்களை வர வச்சார். அந்த பவித்திர கண்ணாடியை பற்றி ஏதாவது ஐதீகம் இருக்கா? முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்கு கோங்காட்டு முத்தப்பன் சாமி கனவுல வந்து சொல்லி கொடுத்தது தான் இந்த பவித்திர கண்ணாடிங்கிறது எங்களோட நம்பிக்கை. இந்த கண்ணாடிகள் எதுக்காக தயாரிக்கப்பட்டது? அதாவது இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? முன்னாடி ரஷ்யன் ராஜ்யத்தில் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போது எல்லா நாடுகளையும் தயாரிக்கிறாங்க. இந்த கண்ணாடி உருவாக்குற தொழிலை இன்னும் பெருசாக்குனா நிறைய சம்பாதிக்கலாம்ல. அந்த வழியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக நானும் என் முன்னோர்களும் இந்த தொழிலை பார்க்கல. இதை பரம்பரையாக நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம். அது குமாரப்பா, நான் நம்ம சலூன் கடை இருக்கிற இடத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து நம்பியார் வாதியார் விற்க போறாராம். 50,000 ரூபா அவர் கேட்குறாரு. ஒரு 40,000 ரூபாய் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க. வட்டியும் முதலுமா ஒரே மாசத்துல திரும்ப கொடுத்துட்றேன். ஐயோ தம்பி, இப்போதைக்கு என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பணம் இருக்கு. அவங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு கொடுத்த காசு கொடுத்தா போதும். நீங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் அவங்க கொடுத்த காசை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். அப்படி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. என்னையா கீன்னு? உனக்கு அது தேவைதான்டா. காலங்காத்தால பார்பர் ஷாப்பை மூடிட்டு வெள்ளக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ்ல ஏதோ பேசிக்கிட்டு நீ அந்த ஆசாரியோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேல, உனக்கு இது தேவைதான்டா. பிளேடி பிக்கிள்ஸ். ஏடா, உனக்கு தெரியுமா என்னோட தாத்தாவை அவனுங்க? இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எங்கேயாச்சும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டேன், அடிச்சு பொல்ல கழிச்சிடுவேன் பாத்துக்க. தங்கம், நான் சொல்றது உண்மைதான்டா. ஆமா, உண்மைதான். வெளியே போன உங்க மாமா செத்து போயிட்டாரு. போஸ்ட்மார்டம் பண்ணி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவரு புதைச்ச இடத்துல வச்ச தென்னை மரம் காய்ச்சி அது செத்து போய் வேற தென்னை மரமே வந்துருச்சு. நீ எல்லாம் எதுக்கு ஆசாரின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு திஸ் மாறு என்னது மாறா மாறல பஸ் கரெக்ட் அப்படி சொல்லி குமாரப்பாவை கட்டி பிடிச்சி இப்படி பார்த்ததுல இருந்து பத்தி எரியுது.
தங்கம், டேய், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. குமரப்பனோட தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சு அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க தெரியாம இல்ல. அப்புறம் என்ன? நீ எதை செய்ய ஆள் கிடைக்க வேண்டாமா? ஆள் கிடைச்சா நான் செய்வேன். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் ஓம் காளி, காளி. அந்த வீட்டுக்கு பின்னாடி இத புதைச்சிடுங்க. யார் அது? உங்க அப்பா. யார் அது? யாரா இருக்கீங்களா? இங்க யாரா இருக்கீங்களா? எவனோ திருட வந்திருக்கான் வீட்டு பக்கம். யார் அது? ஏய், யாருன்னு கேட்கல. யாரா அது? யாரு என்ன வாங்கல? ஏய், நீயா? வெளிய வாடா, உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் அங்க போன. யாரு? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்ப போனது யாரு? குமாரப்பா, குமாரப்பா. என்னடா, என்னாச்சு? குமாரப்பா, எல்லாம் போச்சு. பரமு ஜெயில இருந்து வந்துட்டான். நீ பாத்தியா? பார்த்தேன், மார்க்கெட்ல நான் பார்த்தேன். அண்ணா, அண்ணா தாங்க. இது அன்னிக்கு. தள்ளு, வழி விடு. இது மாமாவுக்கு. சுமார். உனக்கு இதுல எதுவுமே இல்ல. அண்ணா, உனக்கு வாங்காம உங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருவானாமா? சும்மா விளையாடுறான். எனக்கு வேண்டாம், போங்க. ஏண்டி உட்கார்ந்துட்டே தூங்காம எந்திரி. நான் ஒண்ணும் தூங்கலையே. என்ன பண்ணிட்டு இருந்த? கண்ணை மூடிட்டு படிச்சதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ஆமா, தூங்கிட்டு வாய பாரு.
டிகிரி வாங்கிட்டு நீ இஷ்டப்படி தூங்கு. காலை இருக்கு. சோ என்னன்னா இதெல்லாம்? காலை இதுக்குள்ள வெய். அப்படிதான். இதில் கால் வச்சிருந்தா தூக்கம் வராது. நம்பீஷன் மாஸ்டர் வீட்டில் பிரகாசம் சொன்ன ஒரு ட்ரிக்கு. அப்பா, நீங்க இன்னும் மருந்து சாப்பிடல? பரமு அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். இன்னும் இங்கே வரல இல்லை? என்ன படைச்ச கடவுளே, என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நீங்க போய் அவரை பார்த்திருக்கலாம். ஜெயிலுக்கும் போகல. ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற என் குழந்தைய பார்க்க எனக்கு தெம்பு இல்லை. தங்கச்சி மகனா இருந்தாலும் அவனும் எனக்கு மக மாதிரி தான். இறந்து போன லட்சுமி உனக்கும் ஒரு தங்க மாதிரி தான். வேண்டாம். சொந்தக்காரங்களோட முறையை சொல்ல வேண்டியிருந்தா என்ன கல்யாணம் பண்ண சக்கரபாணி எனக்கு என்ன முறைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும். வேண்டாப்பா, உங்களால முடிஞ்சா நீங்களே போய் கூட்டிட்டு வந்து பட்டறையில நிறுத்துங்க. கூப்பிடுறேன். ஆனா கண்ணாடி செய்யறதுக்கு இனி அவனை சேர்க்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையில ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. அந்த கையால தொட்டா கண்ணாடி சேராது. கோங்காட்டு முத்தப்பசாமி ஒத்துக்காது. இது சுத்தமான ஒரு தொழில். என்னோட குழந்தைய வெளி வேலைக்கு அனுப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. தப்பு சரி, பெரியது சின்னது, அப்பா அம்மா, உயர்வு தாழ்வு, இரவு பகல், கடினம் சுலபம், விருப்பம் வெறுப்பு, லாபம் நஷ்டம், தப்பு சரி, உயர்வு தாழ்வு. அக்கா, பரமு ஜெயில இருந்து வந்துட்டாராமே, உண்மையா? யாரு சொன்னா? ரேஷன் கடைக்கு போகும்போது நாராயணன் சொன்னாரு. அரிசி வாங்க வெளியே போறப்போ அங்க வச்சு பாத்திருக்காராம். அக்கா, பரமு வந்தா நம்மளையும் கொன்றுவாரா? இல்லப்பா, உன்கிட்ட யாரு தேவையில்லாதெல்லாம் சொன்னா? அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எல்லார்கிட்டயும் இதை தான் கேக்குறான். அப்புறம் அக்கா, இவன் அவங்க வீட்டுக்கு போகணுமா? சாயங்கால நேரத்துல வேற எதுவும் பேச மாட்டியா? பேசுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? இங்க பாரு, நாளைக்கு அக்கா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன், சரியா? இந்தா. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி உன்னை பார்க்கணும்னு வந்த. என் பசங்க தான் விடல. நீ உண்மையை சொல்லு. என் புள்ள சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் என்னை பார்க்கணும்னு கடைசியா உன்கிட்ட சொன்னது உண்மையா? அம்மா உள்ள போங்க. என்ன என்ன வேணும்? நான் உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். உன் தங்கச்சி தூக்கு மாட்டி செத்தது பத்தலனா? இதோ என் வீட்லயே 2 தங்கச்சி இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்க பயமா இருக்கு. உன் கால்ல விழுந்து கேக்குறோம், எங்களை கொன்னுறியா? சாந்தி, நான் அவனை கொல்லல. அவன் என் சொந்த தம்பி போல. வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் பொய் கதையை சொல்லி தப்பிச்சிட்டீங்க. அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி என்னோட அண்ணன் என்னை விட்டுறேன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சினான்ல. 6 வருஷம் ஆனாலும் தூங்கலான்னு படுத்தாலும் என்ன கொன்னுடாதுன்னு அழுகிற எங்க அண்ணனோட குரல் எங்க மனசை விட்டு போகல. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் உன்னை தூக்கில போடுவாங்கன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். அப்படியாவது எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் நினைச்சுதான். இல்ல, கடவுள் அங்கேயும் எங்களை கைவிட்டுட்டாரு. நான் செத்தா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? கொன்னுடுங்க. நான் கை கட்டி நிக்கிறேன். வெட்டுங்க, குத்துங்க, கழுத்து நெரிச்சு கொன்னுடுங்க. சாகணும்னு தோணும் போது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் செய்யற ஏற்பாடு இருக்குல்ல, அதை செய்ய வேண்டியதானே? 2 மாசம் கர்ப்பத்தோட தானே உன் தங்கச்சி தூக்கு போட்டுக்கிட்டா? அதுக்கு முன்னாடி உங்க அம்மா விஷம் சாப்பிட்டது அப்படித்தானே? என்னடி சொன்ன? நான் செய்யாத தப்புக்காக நீ சொன்னதை முழுசா நான் கேட்டேன். என் அம்மா தங்கச்சி பத்தி நீ ஏதாவது பேசுன, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் உங்க காலில விழுந்து நான் சொல்றேன்,
அவனை நான் கொல்லலன்னு. ஆனா எங்க அம்மா தங்கச்சியை பத்தி மட்டும் பேசுன தொலைச்சிருவேன். வா 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 நீ வா நான் சொல்றேன் வா வா. நீதான் அதை செஞ்சேன்னு யார் சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாரும் நம்பலையே. 24 வருஷம் அவ காட்டின பாசம் எல்லாமே வெறும் வேஷம், அப்படிதானே? எனக்கு 11 வயசு இருக்கும்போது நாடகக்காரியோட அப்பா போயிட்டாருன்னு சொல்லி விஷம் குடிச்சு அம்மா இறந்துட்டாங்க. வாழை இலையில தூக்கின போனோம். பஞ்சாயத்துக்காரங்க புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போனதுல இருந்து என் நெஞ்சில போட்டு தங்க மாதிரி வளர்த்து பத்திரமா பார்த்துக்கிட்ட என் தங்கச்சி அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? அவ சாகும்போது 2 மாசம் அவ கர்ப்பமா இருந்தாலாம். அது உண்மையா? நீ எல்லாத்தையும் மறந்துரு. உனக்கு நான் இருக்கேன், என்னோட பற்ற இருக்கு. அங்க வேலை செஞ்சு நம்ம வாழ்ந்துக்கலாம். உன்னோட மாமாவோட பற்றையில வேலை செஞ்சாதான் ஆசாரி ஆகலான்னு ஒன்றும் கிடையாது. என்ன அங்க வேலைக்கு வைக்க மாட்டேன்னு மாமா சொல்லிட்டாரு. அங்க நான் போக மாட்டேன். அவர் முகத்தை பார்க்க என்னால முடியாது. அது நல்லதுதான். சொந்த மாமா உன்னை பத்தி பேசின வார்த்தைகளை ஊருக்காரங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். பரமு, எனக்கு 2 பொன் குழந்தை. அவரை சொன்னதை சொன்னங்கிறதுனால என்ன எதுவும் பண்ணிடாத. இல்ல சொல்லு, மாமா என்ன சொன்னாரு? காரியம் முடிஞ்சு வெளில போயிடுவோம். அதே மாதிரிதான் ஜெகதாம்மாவோட கல்யாணத்தை பண்ண ஆர்வமா இருந்தது மாமா தான். மாமா கட்டாயப்படுத்துறதுனால ஜெகதா ஒத்துக்கிட்டா இல்ல? பொம்பளையால எவ்வளவு நாள் தனியா இருக்க முடியும்? கோயிலுக்கு பலி கொடுக்கிற ஆட்டை தூக்கி கொண்டாடுற மாதிரி நம்மளைய ஆசை காட்டி வச்சிருக்காரு. பவித்திர கண்ணாடிக்கான ரகசியத்துக்காக எவ்வளவு காலம் அவருக்கு நம்ம அடிமையை வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆசை காட்டி இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு எப்போ கிழவாத யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா உன்னை தூக்குலையே போட்டிருக்கலான்னு மாமாவோட வாயிலிருந்து வார்த்தை வரும்னு நீ கனவுலையாவது நினைச்சு பாத்தியா? அப்படிதான் சொன்னாரு. ஒரு தடவை இல்ல, பல தடவை. என் 2 பொண்ணு மேல சத்தியமா நான் கேட்டேன். மாமா. ஐயோ வந்துட்டானே. ஏய் மாமா. என்ன கடவுளே, என்னாச்சு இவனுக்கு? யாரும் இல்லையாங்க? ஐயோ, ஏய் உங்ககிட்ட எல்லாம் பேச வரல மாமா. எனக்கு மாமாவை பார்க்கணும். அவர் கூப்பிடுங்க. அப்பா இங்க இல்ல, நீங்க உள்ள வாங்க. வேண்டாம், நான் இங்கேயே நிக்கிறேன். மாமா வந்தா சொல்லிடு பரம வந்துட்டு போனான்னு. என்ன தூக்கல போட ஆசைப்பட்ட கூட்டத்துல நேர்ல பார்த்து நன்றி சொல்ல இவர் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்க? பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. பைத்தியம் தான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லனா வாழ்க்கை முழுக்க இங்க இருந்து அடிமை மாதிரி வேலை செஞ்சிருப்பனா? பவித்திர கண்ணாடியோட ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி எத்தனை அப்பாவியை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அவரு. உண்மையை எல்லாராலையும் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திரும்ப வந்திருக்கேன். மாமா சொல்றத ஒரு வார்த்தை மீறாம செய்யற அடிமையா இருக்க. உங்க அப்பா என்ன விட்டுட்டு அந்த ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லிடுவாரா? சின்ன வயசுல இருந்து அதை தான் கேட்டு வளர்ந்த. வேலை செய்யற வயசு வரும்போது உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி தரேன்னு சொல்லி அதையே காரணம் வச்சு இந்த பட்டறையில என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு தெரியுமா? நான் அது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, எல்லாருக்கும் கேட்க போகுது. கேட்டா கேட்டுட்டு போகுது. மூத்த ஆசிரியரோட பேச்சை கேட்டு வளர்ந்துட்டு இருந்த சின்ன வயசுல ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாரு. நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா சொந்த பொண்ணு உன்னை காட்டி என்ன ஆசைப்பட வச்சாரு. ஓஹோ, இதே மாதிரிதான் நீங்க மறுபடியும் பேசுவீங்கன்னா இந்த வாசலை நான் மூடிடுவேன். இந்த வழியை திறந்து வச்சுட்டு நீ எனக்காக எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பனுக்கு பிறந்ததுனால உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த குஸ்திக்கார சக்கரபாணியோட வாழ்க்கையை நடத்தும் போது அப்பா யாருன்னு பார்க்காம வீட்டுல இருந்த அந்த குழந்தையோட வெளியில போயிருக்கணும். நீதான் இந்த வழியை நான் எப்பத்துல இருந்து திறந்து வச்சிருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வழி திறந்துதான் இருக்கு. அன்னைக்கு பேசும்போது உங்க வா இந்த மாதிரி பேசல. கூட இருக்க ஒரு ஆம்பளை மட்டும் போதும் நான் நினைச்சிருந்தா கண்ணாடி வாங்க வர நிறைய முதலாளிங்களோட பையனை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிருந்தா போதும். என்னை காதலிச்சவங்க எல்லாரும் உங்களை விட நல்லாதான் இருந்தாங்க. இருந்தாலும் உங்க மேல ஆசைப்பட்டு காதலிச்ச எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்.